வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுங்கிறது கொஞ்சம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்தந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் எது மாதிரி கர்ம பலன் வருங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தகவல்களாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக நான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட கும்பராசியில், அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் கும்பமாக வருகிறது. அந்த கும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகம் சேர்கிறது. என்னென்ன கிரகம்? ராகு, சூரியன், புதன், செவ்வாய். அருமை. இதுல பாருங்க 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு, ராசி அதிபதியே வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அருமையான விஷயம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் தொழில் மேன்மை, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நல்லா போட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்வேகமா இந்த தர நான் கரெக்டா பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் இருக்க போகுங்கிறது நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். எப்படி, ஏன் சார் இப்படி வருதுன்னா, அதை வந்து இந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம், ஸ்டேட்டஸ் ஸ்தானம், உங்களுடைய கர்மஸ்தானத்தை குருங்கிற 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அருமை. இதுல மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போறது இன்னுமே அருமை. ஸோ இது என்னன்னா ஒரு அற்புதமான மாதம். ஒரு 6 மாசமாக நீங்கள் செய்த பல ஒரு முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு பலன் அளிக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லத்தரசையாக இருக்கிறவங்க வந்து திடீர்னு சைடில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க சைடில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே 10ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெற்று ராஜ கிரகமாகிய சூரியன், செவ்வாய், ராகு எல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கரெக்டாக முயற்சிகள் கைகூடு விட்டது, எல்லாமே டக் டக் டக்குன்னு ஓரளவுக்கு நடந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் ஒரு நல்லாவே ஒரு இந்த 2026 வந்து ஒரு அற்புதமான ஒரு இயராக உங்களுக்கு ஆக்கிருக்கு வேணுங்கிற ஒரு கேம் சேஞ்சராக, ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் செய்த முயற்சிகள் எல்லாம் மார்ச் மாதம் கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு உருவம் எடுத்து எல்லாமே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் நீங்கள் உத்வேகமாக செயல்படும் பொழுது மற்றவங்களுடைய கோஆப்ரேஷன், ஏன்னா நம்ம வந்து தனியாக நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒன்று சேர அமையிறப்ப தான் நமக்கு அந்த ஞானோதயம், அந்த ஐடியா, அந்த பார்ட்னர்ஷிப்பு, அந்த மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம், டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் சரியான ஒரு அமைப்பை செய்யும் பொழுது தான் அது கிளிக் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் இந்த 4 கிரகங்கள், அதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராஜ கிரகங்களாக சூரியன், செவ்வாயும் 10ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவது தான் அங்கே வந்து எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்படி வரும் பொழுது கைகூடும். அதே சமயத்தில் உங்களுக்கு தசையா புக்திகளாக ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், இன்னுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போகுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில் 12ஆம் இடத்துக்கே போகிறது, எல்லாமே அற்புதம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் என்ன ஒரு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கம்பெனி போகலாம், எந்த மாதிரி கம்பெனி மாறலாம், எப்படி நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எப்பவுமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டா எல்லாமே செஞ்சிடலாம். தெளிவு பிறக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம். தெளிவு பெறாதப்போ தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா?
ஸோ அந்த குருவின் பார்வை தான் இதில் நிவர்த்தியாக வருகிறது. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் என்னென்னா இந்த வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எது மாதிரி ஒரு ஜாதகத்தில் பிறந்தீங்கிற ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ரிஷபராசியில் பிறந்திருக்குனாலும் என்ன லக்னம், நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறதை எல்லாம் பார்த்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில், அதே மாதிரி இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்தி தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம செய்து சொன்ன கோச்சார அமைப்பில் வந்து எதுமாற அமைப்பில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே நாம் வந்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த வரக்கூடிய ஒரு 6 மாத காலங்கள், 3 மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு எதுமாற திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, நம்ம கர்மா நம்ம பிராப்தங்கள் எப்படி காட்டுது, எது எது வந்து நமக்கு உகந்ததாக இருக்கிறது, எது நமக்கு உகந்ததாக இல்லை. இப்போ நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கோம், நம்மளோட லைஃப் எப்படி போவோம், எப்போ மாறலாம், எது கிடைக்கும், எது கிடைக்காது, எப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், எப்போ அது வருங்கிறதுக்கு இந்திய வேத ஜோதிடமாகிய அறிவியல் சார்ந்த கலை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தில் உள்ளது உள்ளவாறு தெரிந்து இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் உள்ளே கொண்டு வந்து நாம் பிரித்து பார்க்கும் பொழுது துல்லியமான அக்யூரேட் ப்ரிடிக்ஷனை நம்ம தெரிந்து அது மூலமாக நாம் சில கிளாரிட்டி பெற்று, ஓ இப்படி தான் இந்த நேரத்தில் ஆக போதா, எந்த நேரத்தில் இது பண்ணலாம், எந்த சாய்ஸை நம்ம எடுக்கலாம், எந்த சாய்ஸை நம்ம எலிமினேட் பண்ணலாம், எது வந்து நமக்கு உகந்ததாக இருக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா அல்லது உள்நாட்டு வாய்ப்பா, கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் செக்டாரா, இல்லை நமக்கு தொழில் தான் நமக்கு நல்லா வருமா, அல்லது மாணவர்களாக இருந்தால் என்ன அவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், 11th என்ன குரூப் எடுக்கலாம், காலேஜ் எது மாதிரி போகலாம், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருப்பாங்களா அல்லது அதர் ஸ்டேட் போவாங்களா, அல்லது வெளிநாடே வந்து டிகிரி படிக்கிறதுக்கு போகணுமா அல்லது பிஜி படிக்கிறதுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை பொறுத்து 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறதுங்கிறதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த சொன்ன இந்த மார்ச் மாத பலன் இருக்கக்கூடிய கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது உண்மையே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உண்மையே நல்ல முறையில் நம்ம தெரிந்து அது மூலமாக பொருள் விரயம், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கிளிக் ஆகும், எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்தால் நமக்கு வந்து தேவையற்ற ஒரு முயற்சி வேஸ்ட் ஆகாமல் எது மாதிரி நமக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கண்டிப்பாக பலன் அனுபவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாதம் ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்து மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம் பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட
இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ராசிநாதன் இந்த மார்ச் 1ஆம் தேதி உச்சமடைகிறார். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த தங்க பிஸ்கெட்ஸ், தங்க வியாபாரம், நகை வியாபாரம், ஜெம்ஸ்டோன் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய புகழ் கடல் கடந்து போகிறதுக்கான நேரம் இது. அதனால் உங்களுக்கு அலைச்சல்னால் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகளின் தொல்லை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் தொல்லை இருந்தால் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை துணையை உங்களை எதிரியாக பார்த்தாருன்னா அது உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி அல்லது கணவர் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வேலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் வெளியூருக்கு நீங்கள் வேலை விஷயமா இல்லாமல் பர்சனல் விஷயத்துக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆஃபீஸில் அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம், லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் ரிஷபராசி பெற்றோர்களுக்கான குழந்தைகள், இவங்க 2 பேர்த்துக்குமே இப்பொழுது அமோகமான பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இந்த குழந்தைகளின் தேவைகளை பெற்றோர்களின் கவனத்தில் கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு அதீத செல்வாக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அரசாங்க ரீதியாக கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மார்ச் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தால் இந்த மார்ச் மாதம் 20 தேதிக்கு மேலே ஃபாரின் போகிறதுக்கோ வெளியூர் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க, வேலை தேடுறவங்களுக்கு வேலை தானாக அமைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இதில் உங்களுடைய பேச்சு சாதுரியம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளால் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த மாதத்தில் மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் குரு பார்வையில் சந்திரன் வரக்கூடிய நாட்கள், அதுவும் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய பண வருமானம் ஏற்படும். ஆனால் அதுவே எதிரிகளையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய பண வருமானம் வரும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசி சங்கடப்படுத்துவீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ரிஷபராசிக்கான பரிகாரம், வெள்ளை பசுமாடுகளுக்கு புல் வகைகளை கொடுத்து வருவதன் மூலமாகவும் அதனுடைய தாகத்தை தீர்ப்பதன் மூலமாகவும் மனச்சங்கடங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை
நம்ம இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, ரிஷபம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கு, நல்லதை செய்யுமா, இல்லை என்னென்ன நல்லதுகள் வரும், எந்தெந்த மாதிரி வாரங்கள், ஒவ்வொரு வாரங்களும் நம்மளை எப்படி செயல்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ ரிஷபம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள், அதே மாதிரி பிரயாணங்கள், நம்ம வந்து யாத்திரை போகிறது, தூரமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாங்கிற சிந்தனை தோன்றுதல், ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மருத்துவ செலவுக்காக, தன் அதாவது ஓய்வு எடுக்கலான்னு மனசுல சிந்தனை வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முதல் வாரம் ரிஷபம் ராசிக்கு இருக்கு. இரண்டாவது வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தன்னை அவங்கள வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையை நினைச்சுக்குவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை நம்ம வந்து இப்படித்தான் இருப்போமா, இப்படி ஆயிருமா, இப்படி போயிருமா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறது. அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்களே அவங்களே முடிவு பண்ணி, அதாவது ஒரு விஷயத்த கையில எடுக்கிற அளவுக்கு போயிட்டு அந்த பக்கத்தால போறப்போ அவங்களே வந்து அந்த விஷயத்த விட்டுட்டு மாறி வந்துடுவாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரிஷபம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல போய் 6 கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு. இந்த 10ஆம் வீட்டுல ரிஷபம் ராசிக்கு 2 கூடையவரும் 10 போயிருக்காரு, 4 கூட, அதாவது 4 கூடையவரும் 10 போயிருக்காரு, 5 கூடையவரும் 10 போயிருக்காரு, 6 கூடையவரும் 10 போயிருக்காரு, 7 கூடையவரும் 10 போயிருக்காரு, 8 கூடையவர் 2ல இருக்காரு. அப்போ வனவரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் போய் 10ல ஜீவனஸ்தானங்கிற இடத்துல பலமா இருக்கு. அதே மாதிரி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களும் போய் அங்க பலமா உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி தர்மகர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. அப்போ என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய செயல்பாட்டில் புது புது சிந்தனைகள், புது உறவுகள், புது முகங்கள், அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகன அமைப்பு, இது எல்லாத்திலையுமே ஒரு புதிய மாற்றங்கள் வர செய்யக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் இருக்கும். நீங்க இப்போ நான் அன்னைக்கே நினைச்சிட்டு இருந்தேன் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக வந்த மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி தானா அமைஞ்சிருச்சு. அதாவது உங்க எண்ணலைகளுக்கு பவர் அதிகம்.
அப்போ அந்த எண்ணலையினுடைய பவர் இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில் செயல்பட போகிறது. நீங்க தவறான எண்ணலைகளை செலுத்தினாலும் அந்த தவறை சந்திப்பீர்கள். நல்ல எண்ணலைகளை செலுத்தினாலும் அந்த நல்லதை சந்திப்பீர்கள். அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய அமைப்புல இந்த மாசம் மார்ச் மாதம் செயல்பட போகுது. அதாவது தன் கைதான் தனக்கு உதவி அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் உன்னை நம்பு, அப்புறம் நீ அடுத்தவங்களை நம்பலாம் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு தத்துவம் சொல்லியிருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா முயற்சி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு உந்துதலா இருக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். சுக்கிரன் 10ல் இருந்தால் எந்த ஒரு காரியத்திலும் எக்காரணமும் இல்லாமல் வருமானம் உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். அது உங்க சுய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் பலமா இருக்காரா, இல்ல பாதகமா இருக்காரா, பாவியா இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் அந்த நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ அதே மாதிரி உங்களுடைய 2வது வாரம் மார்ச் மாதத்துல 2வது வாரம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புது பிரயாணத்தை ஏற்பாடு பண்றது, புது வீட்டுக்கு மாறுறது, இல்லையா புது வீட்டுக்கு உண்டான தேடலை தொடங்குறது. ஏன்னா இடம் வீடு நமக்கு ஜீவன ஸ்தானத்துல போய் பாதகாதிபதி சாதகாதிபதி எல்லாருமே உட்காந்துருக்கனால ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இல்லையா தொழில்ல புது சிந்தனை, புதுசா நம்ம ஏதாவது கடன் வாங்கி பணம் போடலாம், இல்லைன்னா கையில் இருக்கிற பணத்தை இறக்கி கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணலாம், அதிகப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை எல்லாம் மேலோங்கக்கூடிய வாரமாக 2வது வாரம் இருக்கும். புது உறவுகளை தேடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது பெண் பார்க்கும் படலமோ, ஆண் மணமகன் பார்க்கும் படலமோ, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதே மாதிரி காதலர்களாக இருந்தாலும் இந்த மாதம் ஒன்று சேரலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி, இல்லை வீட்டில் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த மாதத்துல 2வது வாரம் மார்ச் மாதத்துல 2வது வாரம் உதிக்கும். இந்த உதிக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களை மேலோங்கி வளர்க்கும். அது உங்களுக்கு சில விஷயங்கள்ல வெற்றி தரக்கூடிய அமைப்புல வருது. அப்போ இந்த வெற்றி எல்லாம் எப்படி அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 11ல் போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதாவது உங்க ராசிக்கு 11, ரிஷப ராசிக்கு யோகஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார். தர்ம கர்மாதிபதி 11ல் போய் உட்காந்துருக்கு. அப்ப ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வசதிக்கு ஏற்ப ஒரு வசதியை அடைஞ்சே தீரணும், அதுக்குண்டான முயற்சி செஞ்சே தீரணும், அதுக்குண்டான லாபம் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறத இந்த மார்ச் மாதம் சுட்டி காட்டுது. இந்த சுட்டி காட்டக்கூடிய மார்ச் மாதத்துல நமக்கு நல்லது நடக்குமா. 3வது வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், பதவி சம்பந்தப்பட்ட விஷயம், உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது புது புது விஷயங்கள்ல போய் நீங்க புதிய முயற்சிகளுக்கு உண்டான பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கோவில் விசேஷங்கள், குடும்பத்தோட போய் கலந்துக்கிறது, ஆண் பெண் சொல்லக்கூடிய அமைப்புல ஒரு ஒற்றுமை வர்றது, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு என்ன. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி பிரிவுக்காக கேஸ் போட்டவங்களுக்கு, டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு உண்டான வழக்குக்கு உண்டான ஒரு தீர்மானம் கிடைக்கிறது, தீர்ப்பு கிடைக்கிறது. அது எல்லாமே மார்ச் மாதம் 3வது வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய ஜாதக பிரகாரம், சுய ஜாதகத்திலும் இந்த போய் 10ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவருக்கு பலமாக இருக்கிறதா, பலம் குறைவாக இருக்கிறதாங்கல்ல ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன் தான். ஏன்னா இந்த பொது பலனும் ஒரு 60-70% உங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றது. அப்போ முயற்சிகளால் வெற்றி பெறணும். 4வது வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், அதே மாதிரி உங்க செல்போன், உங்களுடைய தொழில் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய சக பணியாட்கள், நீங்க அடிமை தொழிலுக்கு போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, அதிகார தொழிலுக்கு போனாலும் சரி, அரசாங்க தொழில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதற்கு உண்டான சப்போர்ட், அது ஏதாவது ஒரு வகையில யாரோ ஒருத்தருடைய உதவி கிடைக்கும். இந்த மாதம் ரிஷபம் ராசிக்கு ஒரு சிங்காரமான மாதம்னு தான் சொல்லலாம். இப்போ நாம ரிஷப ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்கு காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. காவல் தெய்வ வழிபாடு, அதே மாதிரி அச்சு வெள்ள தானம் செய்தல், அதே போல பச்சரிசி தானம் செய்தல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரும்.
அதே மாதிரி வயதானவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். அப்போ அந்த உணவு என்ன உணவா வாங்கி தரலான்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு அதாவது எலுமிச்சம்பழ சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த சாதம் வாங்கி தர்றப்போ ஒரு தண்ணீர் பாக்கெட்டோ இல்லை ஒரு தண்ணீர் பாட்டிலோ வாங்கி கையோட கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலைகளும் நல்ல கால சூழ்நிலைகளும் உருவாகும். வணக்கம்.